ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய தோட்டம் வீடியோவில் ஒரு ஸ்வீட்டான பிளான்ட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னா சீனி துளசி. ஸ்டீவியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சீனி துளசியை சர்க்கரை துளசி, இனிப்பு துளசி அப்படின்னு பல பேரில் சொல்கிறாங்க. வெள்ளை சர்க்கரைக்கு ஒரு மாற்று பொருளாக இந்த சீனி துளசியை நிறைய இடத்துல பயன்படுத்துகிறாங்க. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரக துளசி, அதாவது ஸ்டீவியான்னு சொல்லக்கூடிய இந்த ரக துளசியை பற்றி நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை. ஆனால் இப்போ நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கு. இந்த ரக துளசியை ஒரு சின்ன பாட்டில் நம்ம வீட்டு மாடி தோட்டத்திலே ரொம்ப சுலபமாக வளர்க்கலாம். நம்மளுடைய வீட்டு உபயோகம் அப்படின்னா ஒரு 2-3 செடி இருந்தாலே போதும். இந்த வருஷம் நடந்த அக்ரி இன்டெக்ஸில் தான் இந்த சீனி துளசியை நான் நாற்றாக வாங்கிட்டு வந்தேன். இந்த நாற்று 50 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 2 நாள் நான் அப்படியே தான் வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட செடி போகிற ஸ்டேஜுக்கே வந்துருச்சு. இருந்தாலும் ஒரு நம்பிக்கை, அதனால் அதை ரீபாட் பண்ணி வச்சேன். எப்பயுமே நம்ம ரீபாட் பண்ணும்பொழுது இந்த மாதிரி நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா, அந்த பிளாக் கலர் கவர் இருக்குது இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய அந்த செம்மண்ணை நம்ம ஃபுல்லாக வேர்லாம் டேமேஜ் ஆகாத அளவுக்கு பொறுமையாக ரிமூவ் பண்ணணும். கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணும்பொழுது ஈஸியாகவே வரும். ஏன் அப்படின்னா பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய செம்மண் அப்படியே இறுக்கமாக பிடிச்சிக்கும். நம்ம ரீப்ளான் பண்ணும் பொழுது அந்த வேரெல்லாம் ஃப்ரீயாக மூவ் ஆகாமல் செடி அப்படியே ஒரு கட்டத்தில் வளர்ச்சியே இல்லாமல் நின்றுடும். அதனால் வேர் டேமேஜ் ஆகாத அளவுக்கு நம்ம அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ரீப்ளான் பண்ணணும். பாருங்கள், ஒரு 20 நாள்லையே செடி நல்லா துளுத்து சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு போன கிளிப்பிங்கில் அந்த செடி எந்த அளவுக்கு வாடி இருந்தது அப்படின்னு காமிச்சேன். அந்த செடி தான் இது. செடியை ரீப்ளான் பண்ண ஒரு 2-3 நாள்லையே மழை வந்தது. அந்த மழை பண்ண மேஜிக் தான் இது எல்லாமே. இந்த செடி ஒரு 3 அடி வரைக்குமே வளரக்கூடிய தன்மையுடையது. வளர வளர இந்த செடிகளுடைய தண்டுகளை நம்ம அப்பப்போ கட் பண்ணி விடுறது மூலயமா அந்த இலைகளையும் நம்ம பயன்படுத்திக்க முடியும். அதே நேரத்தில் நிறைய பக்க கிளைகள் செடி இன்னும் நல்லா அடர்த்தியாகவும் வளரும். இதனுடைய தண்டு பகுதியும் சரி, இலைகளும் சரி, நல்ல இனிப்பு சுவையுடையது. அதாவது நம்ம நார்மல் சர்க்கரை இருக்குது பார்த்திங்களா, அதை விட 30 மடங்கு இனிப்பு சுவை இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இலையை சும்மா கிள்ளி நம்ம மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம நாக்கில் அந்த இனிப்பு சுவை இருந்துக்கிட்டே இருக்குது. அவ்வளோ இனிப்பு உடையது இந்த துளசி. டயபெட்டிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு உணவில் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கும். கேக்கு, ஸ்வீட்டு இந்த மாதிரியான பொருள்களை கூட ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணிடலாம். ஆனால் தினசரியாக நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த டீ, காஃபி இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே சிரமப்படுவாங்க. இந்த மாதிரியான நேரத்தில் இந்த சீனி துளசியுடைய இலைகள் வெள்ளை சர்க்கரைக்கு ஒரு சிறந்த ஆல்டர்னேட்டாக இருக்கும். இதனுடைய நியூட்ரிஷனல் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இதில் மெக்னீஷியம், கால்சியம் அப்படின்னு நிறைய மினரல்ஸ் இருக்குது. மோஸ்ட்டாக இந்த அளவுக்கு நம்ம பூக்கிற ஸ்டேஜுக்கே விடக்கூடாது. அப்பப்போ கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு பஞ்சாக வளரும். நான் இதை விதைகளுக்காக இப்படி விட்டுருக்கேன். பாருங்கள், இதனுடைய பூக்கள் குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும். இதிலிருந்து தான் விதைகள் வருது. ஏற்கனவே நர்சரியிலேருந்து விதைகள் வாங்கி போட்டு 2-3 தடவை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். விதைகள்லேருந்து எனக்கு வந்ததில்லை. இந்த முறை நம்ம செடியிலேருந்தே விதைகள் எடுத்து நம்ம பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் விதைகளுக்காக விட்டுருக்கேன். இந்த இலைகளை வச்சு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை சொல்கிறேன். ஒரு டம்ளர் டீக்கு நான் 2 இலைகள் பயன்படுத்தினேன். எனக்கு அந்தளவுக்கு இனிப்பு சுவை சர்க்கரை அளவுக்கு எனக்கு இல்லை. ஒரு 4-5 இலைகளை பயன்படுத்தும் போது ஓரளவுக்கு அந்த இனிப்பு சுவை தெரியுது. இன்னும் அதிகமான அளவு, அதாவது ஒரு 10 இலைகள் கிட்ட ஒரு டம்ளர் டீக்கு யூஸ் பண்ணணுமா அப்படின்றது எனக்கு தெரியல. இன்னும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ட்ரை ஃபார்மில் இருக்கும் பொழுது இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதிலிருந்து ப்ரூன் பண்ண இலைகளை நான் காய வச்சு அதை நம்ம டெய்லி டீ, காஃபியில் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த ஸ்டீவியா அப்படின்னு சொல்லக்கூடிய சீனி துளசி ட்ரை ஃபார்மில் இப்போ ஆன்லைன்லேயே நிறைய அவைலபிளாக இருக்குது. இந்த சீனி துளசியை நிறைய சாக்லேட்ஸ், அதுக்கப்புறம் கேக்ஸ், ஸ்வீட்ஸ் இந்த மாதிரியான பொருள்களில் இதை யூஸ் பண்ணி இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த தடவை நடந்த அக்ரி இன்டெக்ஸ்லேயே நான் இதனுடைய விதைகளையும் நான் வாங்கியிருந்தேன். அதையுமே இன்னொரு க்ரோ பேக்கில் ட்ரை பண்ணியிருந்தேன். ஆனால் எப்பயும் போல் அந்த விதைகள்லேருந்து செடிகள் எதுவுமே எனக்கு கிடைக்கல. இப்போ நான் இதிலேருந்து என்னுடைய செடியிலேருந்தே சேகரித்த விதைகளையும் எடுத்து பார்த்தேன். அதில் நிறைய அந்த ஹஸ்க்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உமி பகுதி தான் நிறைய இருக்கே தவிர்த்து விதைகளுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாக தான் இருந்தது. பார்க்கலாம், இதையுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி கட்டிங் முறையில் இதை வளர்க்க முடியுமா அப்படின்றதையும் முயற்சி செஞ்சு பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய நர்சரியில் இந்த சீனி துளசியை வாங்கி வளர்த்தி கண்டிப்பாக பயன்பெறுங்க. தேங்க்யூ.